அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில முக்கியமான பலன்க. மாசம் நான் எப்போதுமே நம்ம பார்க்கக்கூடிய பலன் தான் மாத பலன். ஜூலை மாத பலன், ஆங்கில மாதமா இருக்கட்டும், தமிழ் மாதமா இருக்கட்டும், எல்லா கிரக பயிற்சியும் அம்மன் அருள் டிவில நம்ம தொடர்ச்சியா கொடுக்கிறோம். நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திருவருளே கிடையாதுங்க. நம்ம ஏன் கோவில இருந்து கொடுக்கணும்னா, நம்முடைய ஆன்மீக சிந்தனை அம்மன் அருள் டிவில உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்க அம்மன் அருள் டிவியுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப இந்த ஜூலை மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார். கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி மாதம் நம்ம கொடுக்குறோம். மாதம் நட்சத்திர பலன் கொடுக்குறோம். இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் 2 வளர்பிறை முகூர்த்தம், சூப்பர் முகூர்த்தம் வருதுங்க. ஜூலை மாசம் 2ஆம் தேதியும் 7ஆம் தேதியும். அடுத்து எல்லாமே தேய்பிறை முகூர்த்தம் தான். 13ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது, 14ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது, 16ஆம் தேதி ஒரு தேய்பிறை முகூர்த்தம் வருது. வளர்பிறை முகூர்த்தங்கிறது ரொம்ப உகந்தமான முகூர்த்தம். இதான் இந்த மாசத்துடைய விசேஷம். அதை விட அமாவாசை பயங்கரமான ஒரு அமாவாசை இருக்குது. அதாவது பொதுவா பாருங்க, இந்த அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம். இறந்த முன்னோர்களுக்கு மெயினா அந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இதான் ஒரு முக்கியமான அமாவாசை. 24ஆம் தேதி ஜூலை மாசம் 24ஆம் தேதி வரக்கூடிய முன்னோர்களை கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையிலுமே வெற்றியா வரும். இப்ப ஜூலை மாதம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய 9வது ராசி தாங்க இந்த தனுசு ராசி. இதுலயுமே பாருங்க, ஒரு தன்னம்பிக்கையான குணம் கொண்ட ஒரே ராசி எதுனா தனுசு ராசி தான். அது மட்டும் இல்லைங்க, இதுலயுமே தன்மானத்தோட இருப்பாங்க. ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும் தனுசு ராசி கிட்ட. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், ஒரு குடும்பத்தை எப்படி வழி நடத்தணும், எந்த காரியம் எப்படி பண்ணா சக்சஸ் ஆகுது, பயங்கரமான திறமையான குணம் கொண்ட ஒரே ராசினா தனுசு ராசி தாங்க. தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இவங்க ஒரு காரியத்தை குறி வச்சு இறங்கிட்டாங்கன்னா அந்த காரியத்தை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க. சூப்பரான டேலண்டான குணம் கொண்ட ஒரே ராசினா நீங்க மட்டும்தாங்க. தனுசு ராசிட்ட பிடிச்சதே இதான், நிர்வாக திறமை. ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, பயங்கரமா ஒரு வேலையை பார்த்தவொன்னா கத்துக்கக்கூடிய மைண்டு பவர், இது எல்லாமே பாருங்க தனுசு ராசிட்ட பயங்கரமா இருக்கும். ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க, ரொம்ப ஒழுக்கமானவங்க. இந்த அடாவடி அடிதடி இதெல்லாம் இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. நேர்மை, ஒழுக்கம், பயங்கரமான திறமையான குணம், இது எல்லாமே தனுசு தான். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மாத பலன், அதாவது ஜூலை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது, அதுக்கான ஒரு பதிவு தாங்க இது. தயவு செய்து மாத பலன் மட்டும் பாக்குறீங்களே, உங்க லக்ன புள்ளிய கணக்கு எடுத்துருங்க. பிறந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா, நீங்க பிறந்த நேரத்துல லக்ன புள்ளி என்னன்னு பாருங்க. அந்த லக்ன புள்ளியிலிருந்து எந்த கிரகம் திசை நடத்துது, எந்த கிரகம் புத்தி நடத்துது பாருங்க. ஏன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் நல்லா இருக்குது, இந்த கிரகத்துடைய அமைப்பு உங்களுக்கு வரும்போது நல்லா இருக்கும், இது வரலன்னா இது வந்தாலும் ஒரு பயங்கரமான யோகத்தை கொடுக்கும். ஒரு சில பேர் இந்த கிரகம் வரும்போது பலவீனத்தை காட்டும். இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் நல்லது செய்யும் செய்யாது, உங்க ஜாதகத்தை வச்சு லக்ன புள்ளியை வச்சு கரெக்டா சொல்லிடலாம். அதை பார்த்துங்க. எதுவும் திசா புத்தி மாறுதானும். திசா புத்திங்கிறதுன்னு லக்ன புள்ளியை வச்சு உங்க கிரகம் இப்ப சொல்றதுதான் திசா புத்திங்கிறது. 9 கிரகம் நம்ம உடம்புக்குள்ள ஃபுல்லா செயல்பாடு பண்ணுது. நவகிரகத்துல 9 கிரகம் தலையில இருந்து பாதம் வர. அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ, யோகமான கால தேதி நேரம் வரும்போது யோகமான பலன் நடக்கும். எது பலவீனமான கிரகமோ அந்த பலவீன காலம் போது கண்டிப்பா பலவீனத்தை பார்ப்பீங்க. சில பேர் ஏன் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் ஒரு விஷயம் மாறுபடுத்த சொல்றாங்கன்னா இதான் காரணம், வேற இல்லை. தசாபுத்தி அவங்க மாறி நடக்கும். தசாபுத்தி கரெக்டா இருந்தா நம்ம சொல்லக்கூடிய பலன் கரெக்டா இருக்கும். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப உயிர் தான், உயிர் முக்கியமா உடல் முக்கியமா? உயிர் தானே முக்கியம். அங்க உயிர் நல்லா இருந்தா இப்ப சொல்லக்கூடிய பலன் கரெக்டா மாறவே மாறாது. உங்களுக்கு சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருந்துச்சு, அதான் கால் பண்ணேன் அப்படிங்கிறாங்க.
தசாபுத்தியை மேட்ச் பண்ணிட்டு கரெக்டா தூக்கி வைங்க, பலனை மாறாது. இப்ப தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது? எனக்கு எடுத்தோம்னா ராஜயோகம் கிடையாது. குரு பாக்குறாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு. ஒரு மனிதனுக்கு குரு பார்த்தாவே போதுங்க லைஃப்ல. குரு பார்த்தா என்ன சொல்றாங்க? கோடி நன்மை. இதுக்கு முன்னாடி குரு பார்த்தது வேஸ்ட், இப்ப பாக்குறத நல்ல பலன். எப்ப தெரியுமா? ஜூன் மாசம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இனிமேதான் டைமே உங்களுக்கு பக்காவா வேலை செய்யும். ஏன்னா இது நாள் வரைக்கும் அவர் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல போனார், மிருகசீரத்துல போனார். நல்லா பாத்துக்குங்க, மிருகசீரங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். இப்ப திருவாதிரை ராகுவுடைய கால்களை போறாரு. யாரு ஜாதகத்துல ராகு பகவான் நல்லா இருக்காரோ, லக்ன அடிப்படையில சூப்பரான யோகம் இருக்குது. கிரகம் இப்ப பார்ப்போம், கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம அக்யூரேட்டா ஒரு பலன் கொடுக்குறோம். உங்க ராசில இருந்து 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு, 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. கரெக்டா மீன ராசியில 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. ரிஷபத்துல 7ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. 8ஆம் இடத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாயும் கேது பகவானும் சேர்ந்து சூப்பரா இருக்காங்க. இதுல என்ன 2 பேச்சு வருதுங்க. சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு அப்புறம், கரெக்டா ஜூலை மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் பாவத்துக்கு வர்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் 26ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சியாகி 7ஆம் இடத்துக்கு போய் உங்க ராசியை பார்ப்பாரு. சுக்கிரன் குரு சேர்ந்து உங்க ராசியை பார்ப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 29ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் பாவத்துக்கு பலமா இருக்காரு. செவ்வாய் செம்மசா ஸ்ட்ராங்ல இருக்காரு. உங்களுக்கு 3ல ராகு சூப்பரா இருக்காரு. 3ல ராகு, 8ல கேது, 8ல புதன். உங்க அமைப்பு பிரகாரம் 9ஆம் இடத்துல கேது இருப்பது ரொம்ப சிறப்புங்க. இதான் கிரகத்தோட அமைப்பு. உங்களுக்கு பாருங்க, குருவுடைய பார்வையும் பிளஸ் சூரிய பகவானுடைய பார்வையும் ஒரு மனிதனுக்கு படும்போது பாக்யாதிபதி பார்வையும் 4ஆம் வீட்டது யோகாதிபதி, அதாவது 4 கேந்திராதிபதி யோகமும் பிளஸ் பாக்யாதிபதி யோகமும் சேர்ந்தாப்புல உங்களுக்கு பலன் இருக்கு பாரு. சூரியன் ஒரு மனிதனுக்கு ஜாதகத்துல எந்த இடத்துல பார்த்தாலும் சரி அது நல்லது மட்டும் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கும். ஏன்னா தைரியமான கிரகம். 9 கிரகத்திலையுமே கண்ணால நம்ம பார்க்கக்கூடிய ஒரே கிரகம் எதுங்க? சூரிய பகவான் மட்டும்தாங்க. காலையில எந்திரிச்சவன ஏன் சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்றாங்க? எல்லாத்தையுமே வழி நடத்தக்கூடிய கிரகம் சூரிய பகவானுக்கு மட்டும் அந்த பவர் இருக்கும். எவ்வளவு ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, ஜாதகத்துல சூரியன் இருந்தா எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. என்னால முடியும் போட அப்படிமா. அப்படிப்பட்ட கிரகம் ஜூலை மாசம் 15ஆம் தேதி வரை உங்க ராசியை பாக்குறீங்க. கெட்ட பலன் சொல்லணுமா உங்களுக்கு? சொல்லக்கூடாதுங்க. உங்களுக்கு பாக்கியாதிபதி பாக்குறாரு. நீங்க எதுவுமே தைரியத்தை மட்டும் விடாம இறங்கி அடிங்க. அடிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். ஜெயிக்க முடியும் உங்களால. தோல்விக்கு வேலை இல்லை. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டீங்க. கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் எத்தனை பேர் பார்த்தாங்க தெரியுமா? வேலை எத்தனை பேருக்கு இல்லை தெரியுங்களா? வேலை நிறைய பேருக்கு பறி போச்சுங்க. ஜனவரி மாசம் இருந்து வேலை இல்லை. கடன் பிரச்சனை அதிகமாச்சு. எனக்கு பொருளாதார வருமானமே எனக்கு சரியில்லை. அதுவும் இந்த அர்த்தாஷ்டம சனி சொல்லி இப்ப பயமுறுத்துறாங்க. 4ஆம் இடத்துல சனி இருக்காரு, என்னுடைய சுகத்தை கெடுத்துட்டார் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க. வண்டி வாகனத்துல செலவு, வருமான பொருளாதாரம், குடும்பத்துல வரவுக்கத்த நான் 200 ரூபா வருமானத்தை தான் 400 ரூபா செலவு. நான் ஒரு பிளான், இந்த மாசத்துக்கு இவ்வளவு காசு, இவ்வளவு பணம் வரும் நான் எதிர்பார்க்க, ஆனா டபுளா செலவு வருது குடும்பத்துல. இப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு வந்துருக்கு. கடன், பகை, எதிரி, பிரச்சனை நிறைய பேர் பார்த்துருவாங்க. நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், நிறைய தடைகளை பார்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தனுசு தான். ஏன் மனைவி கிட்டே மன வருத்தம் பாருங்க, கணவன்கிட்டே மன வருத்தம் பாருங்க. திருமணம் பேசி எத்தனை பேருக்கு தடையானுச்சு கேட்டு பாருங்க. இப்ப ரீசெண்டா நான் சொல்றேன், ஜனவரி மாசத்துல இருந்து ஆசைப்பட்ட பொண்ணோ இல்ல காதல் திருமணம், ஏதோ ஒரு திருமண வாழ்க்கையில தடையானுச்சிருக்கும். தடையா இருக்கும். படிப்பு, கல்வி, அரசாங்க வேலை இந்த வந்துச்சுப்பாங்க, அந்த வந்துச்சுப்பாங்க. ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு இன்னொரு எக்ஸாம் எழுதுறையும் வரல. கேட்டு பாருங்க. இது மாதிரி நிறைய தடையை பார்த்தது ஏன்னா தனுசு ராசி. நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது தனுசு தான். இப்ப பாருங்க, சூப்பரான நேரம். சூரியன் பாக்குறாரு. முதல் பலனே என்ன சொல்லுவேன்? அரசியல்வாதி, அரசாங்கம் ரெண்டுக்குமே ஜூலை மாசம் 15ஆம் தேதிக்குள்ள என்ன காரியம் சாதிக்கணுமோ சாதிச்சு. நான் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன், இன்னொரு எக்ஸாம் எழுதுனா இப்ப எழுதுங்க. ஜூலை மாசம் 15ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வருங்க. பக்காவா இருக்கு. அரசியல், அரசாங்கம் ரெண்டுக்குமே சொல்றேன். தனுசு ராசியில பிறந்தவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க லக்னத்தோட சூரியன் இருந்தா மட்டும் அவங்க மட்டும் எழுதி பாருங்க. அல்ல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். அரசாங்கம் மூலம் என்னென்ன உதவி கிடைக்கணுமோ எல்லாமே தனுசு ராசிக்கு கிடைக்குங்க ஜூலை மாசம் 15க்குள்ள. ஆல்ரெடி இப்ப வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க மூவ் பண்ணி பாருங்க, நல்ல விஷயம் இருக்கும். இல்லைன்னா நீங்க வேலை பார்க்குற இடத்துல உயர்ந்த அதிகாரிகிட்ட ஒரு பெயர் புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும். இப்ப ப்ரொமோஷன்ங்கிற வார்த்தை இப்ப உங்களுக்கு சொல்லலாம். எப்படி? எனக்கு மேல் ப்ரொமோஷன், வேலை உத்தியோகத்துல மேல் ப்ரொமோஷன் கிடைக்கும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, உடம்பு ஆரோக்கியம், ஹெல்த்தோட இருப்பீங்க. இது நம்பர் 2வது. திருமண வாழ்க்கை, பிடிச்ச பொண்ணு, காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். ஏன் காதல் திருமணம் அழுத்தி சொல்றீங்க? செவ்வாய் 9ஆம் இடத்துல. கண்டிப்பா பிடிச்ச பெண்ணை காதல் திருமணம் பண்ணுவீங்க. திருமண வாழ்க்கை தடை இருக்காது. திருமணத்துல எந்த ஒரு தடை இல்லாம தாமதம் இல்லாம குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும் பாருங்க.
படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெற்றோருக்கு நல்ல பேர் எடுப்பாங்க. வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களாம் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் தேடி வருதுங்க. வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க ப்ரொமோஷன் தேடி வருது. அரசாங்க வேலை இல்ல தனியார் நிறுவனத்துல வேலை உத்தியோகத்துல பெரிய லெவலுக்கு போறது நீங்களா தான் இருப்பீங்க. இது எழுதியே நம்ம கொடுக்கலாம். யார் ஜாதகத்துல இப்ப தசாபதி பக்காவா இருக்கோ பக்கா வேலை செய்யும். எத்தனை பேருக்கு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்? வாங்கிட்டீங்களா இல்ல வாங்க போறீங்களா? இல்ல அப்பாவுடைய சொத்துல வழக்கு இருக்கா இல்ல அம்மாவுடைய சொத்துல வழக்கு இருக்கா? இருக்கணும். இல்லாம நீங்க இருக்க மாட்டீங்க. ஏதோ அம்மா சொத்து அப்பா சொத்து ஏதோ சொத்துல ஒரு வழக்கு போய்கிட்டே இருக்கும். அந்த வழக்குக்கு இப்ப முடிவெடுங்க. ஜூலை மாசம் 15க்குள்ள முடிவெடுங்க. வழக்கு தீர்ப்பு உங்க பக்கம் ரிசல்ட் எழுதி போட்டு உங்களுக்கு பக்கம் வந்துடும். தாய் தந்தையோட சொத்துக்கள் உள்ள பிரச்சனை வில்லங்கம் சரியாகும். வண்டி வாகன யோகம் சூப்பரா இருக்கும். ஏன்னா சூரிய பகவான் பாக்குறாரு, குரு பகவான் பாக்குறாரு. அதனால நீங்க தப்பிச்சிருவீங்க. உங்களுக்கு எது வந்தாலும் இறைவன் ஒருத்தர் இருந்து உங்களுக்கு கண் பார்த்துருவாரு. அது மாதிரிதான் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது. யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. சூரிய பகவான் யாருக்கும் நல்லா இருக்கிற கண்டிப்பா சூப்பரா இருக்குங்க. எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். இப்ப எந்த பேங்க்ல கேட்டாலும் சரி லோன் உடனே சாங்ஷன் ஆகும். டீச்சர் வேலை எல்லாம் பாருங்க, டீச்சிங் லைனு, வட்டி தொழில், பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, இந்த கிஃப்ட் கடை வச்சிருக்கவங்க, கலைத்துறையில் உள்ளவங்க, அரசியல் ஃபீல்ட்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கு. நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, மெக்கானிக்கல் ஃபீல்டு நல்ல ஒரு பட்டையை கலப்புவாங்க. நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை, இப்போ சொந்தமா தொழில் பண்றவங்க தைரியமா பண்ணி இறங்கி பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். தைரியமா இறங்கி பண்ணுங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில உண்டு. நண்பர்கள், பழக்க வழக்கம், மாமனார் மாமியோட சப்போர்ட், லாப வருமானம். இப்ப எடுங்க லாட்ரியோ. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு லாட்ரியோ எடுக்கணும்? ஜாதபதி தசாபதியை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கோ இப்ப லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க, அடிக்கும். அதுக்கான தசாபதி உங்க ஜாதகத்துல இருக்கணும், இல்லைன்னா எடுக்கக்கூடாது. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையணுமா? ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். பெண்களுக்கு வெற்றியா வரும். நட்சத்திர பலன்களை பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வரும் தெரியுங்களா? அதுல மூல நட்சத்திரம். எதுவுமே சொல்லி கொடுக்க வேணாம். பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். என்னால முடியும், என்னால சாதிக்க முடியும், திறமையான குணம் என்கிட்ட இருக்குது, துணிஞ்சு அடிங்க. வீட்டுல சுபகாரியம், சுப செலவு, கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும். தந்தையோட சொத்து, தாயோட சொத்து கிடைக்கும். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே பக்காவா இருக்கும். மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு தலைமை பொறுப்புக்கு போக போறீங்க. எது வந்தாலும் தைரியம் பேஸ் பண்ண முடியும். திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து பூராடத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம், ரொம்ப கலைகளை விரும்பக்கூடிய குணம், ரொம்ப தன்மையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் தைரியமா இறங்கி அடிங்க. உங்க பக்கம் வெற்றியா வருது. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் பாக்குறது, தொழில உத்தியோகத்துல ஒரு மாற்றம் ஆகுது, எல்லாமே சூப்பரா இருக்கு. குடும்பத்துல சுப செலவு, சுபகாரியம் தேடி வருது. நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. பூராடத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு பொன்னான நேரமா வருதுங்க. அடுத்து உத்திராடத்துல பிறந்தவங்க நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், பயங்கரமான டேலண்டான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். அரசாங்க வேலை, அரசு முன் அனுகூலம் உங்களுக்கு நிறைய இருக்கு. பாத்துங்க, ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க. வேலை உத்தியோகத்திலேயோ, பொதுமக்கள் தொடர்புலையோ, கணவனுடைய ஒற்றுமையிலையோ, திருமண வாழ்க்கையில் நிறைய தடைகளை தாண்டி ஜெயிக்க போறீங்க. எப்படிப்பட்ட வழக்காலும் உங்க பக்கம் தீர்ப்பாகும். எந்த முயற்சியும் எடுத்து பாருங்க. மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டு எல்லாமே பட்டையை கலப்புவீங்க. உத்திராடத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை இந்த ஜூலை 15க்குள்ள உங்களுக்கு பயங்கரமா இருக்கு. பாருங்க, ஜூலை 15க்கு அப்புறம் வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்கு. பாத்துங்க. வரக்கூடிய ஜூலை மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.